ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நான் சொல்கிறத கேளு. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்குது. யாரும் இன்பமாக சந்தோஷமாக வாழற மாதிரி தெரியல. அத்தனை சோகங்களும் சுமைகளும் தான் இருக்குது. எல்லாரும் ஆதரவாக தேடுறது ஒரு அன்பான கைகள் நம்முடைய தோளில் வச்சு நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு அன்பான குரலை தான் தேடுது. அந்த அன்புக்கு தான் பஞ்சமாக இருக்குது. அந்த அன்பு நமக்கு கிடச்சிருச்சுன்னா மலையை கூட தூக்கிட்டு போய் அடுத்த இடத்துல வைக்க முடியுங்க. ஆனால் மனுஷங்கிட்ட அந்த அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது யார்கிட்ட கேட்குறது? நம்ம முருகன்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்றைக்காவது உட்காந்து அவர்கிட்ட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ தீர்த்து வைப்பா, எனக்கு இந்த உலகத்தில் யாரையுமே தெரியாது, உன்னை மாத்திரம்தான் தெரியும், நான் யார்கிட்டையும் உதவி கேட்க எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் நான் வாழறதே வீண் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க உலகத்தில் பிறந்தது நம்ம வாழறதுக்காக தான். அது யாருக்காகவும் நம்ம வாழாமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக போராட்டம் மிகுந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது தாங்க நம்ம வெற்றியான பாதையை நோக்கி போகிறதுக்குண்டான அடையாளம். அதுக்கு நமக்கு துணை தேவை. அது சாதாரண மனித துணை தேவையே கிடையாது. இறைவனோட துணை இருந்துட்டா உலகத்தையே ஆட்டி படைக்கலாங்க. அதுவும் முருகான்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலே போதும், அந்த கருணை கடவுள் 12 கைகளால் உங்களுக்கு உதவ ஓடி வர தயாராக இருக்கார். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முருகான்னு சொல்லுங்கள் போதும்.